கஸ்தூரி யாரு என்னன்னு நம்ம மாமா கிட்ட போட்டு வாங்குவோம். நான் தான் ரிங் விட்டேன். ஏன்னா ரொம்ப நேரமா கண்ணை மூடி நீங்க எதையும் யோசிச்சுட்டு இருந்தீங்களா? உங்களை பார்க்க வைக்கிறதுக்காக தான் நான் ரிங் விட்டேன். என்னடா இவெல்லாம் நமக்கு சரிசமமா உட்காராளேன்னு எந்திரிச்சிட்டீங்களா? பாண்டியம்மா அத்தை சொல்லிருப்பாங்களே, உங்க மக சங்கரி ஏன் வீட்ல ஏன் நிழல தான் இருக்கான்னு. உங்க பாசமான பொண்ணுக்கு படியளக்கிற இந்த காஞ்சனாவை நீங்க கடவுளா பார்க்க வேண்டாம், கொஞ்சம் கௌரவமாவது பார்க்கலாம்ல. அவன் பொண்ணே இல்ல. இந்த மாதிரி சொன்னா ஊர் உலகம் எங்க மானஸ்தி அன்னக்கொடிய தப்பா பார்க்காதா? சின்ன மாமா, வார்த்தைய பார்த்து பேசுங்க. நெல்ல கொட்டினா அள்ளிடலாம், சொல்ல கொட்டினா அள்ளவே முடியாது. அந்த பையன் தாசு என்ன மாமா, என் புருஷ தங்கதுரையோட பெரிய ஃப்ராடா இருக்கான். இருந்தாலும் என்ன பண்றது, நம்ம வீட்டு பொண்ணு கழுத்துல மணக்க மணக்க மஞ்ச கயிறை கட்டிட்டான்ல, பொறுத்து தானே போகணும். பல டென்ஷன்ல இருக்கேன், தேவையில்லாம என்ன தொந்தரவு பண்ணாத. முதல்ல இங்கிருந்து கிளம்பு. உங்க பல டென்ஷன்ல காஞ்சனாவும் ஒரு டென்ஷன், கஸ்தூரியும் ஒரு டென்ஷன் இல்ல? கஸ்தூரி கவிதாவோட அம்மா, அவங்க ஒரு டென்ஷன் இல்ல? அந்த கஸ்தூரி உங்க கூட நெருக்கமா நின்னு பேசினத நான் பார்த்தேன். கஸ்தூரிய நான் வர வச்சு கொஞ்சம் மிரட்டலா உங்களை எப்படி தெரியும்னு ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன். பாவி மக மொத்த கதையும் சொல்லிட்டா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். உங்களுக்குள்ள இவ்ளோ பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்கும்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல. இத உங்க பொண்டாட்டி அன்னக்கொடி கிட்ட சொன்னா என்ன ஆகும்? கஸ்தூரி சொல்றத நம்பவே நம்பாத. கவிதா என்னோட பொண்ணுதான். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு, அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ், இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.